எதுவுமே கிடைக்கல. வானத்துல ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு. அதையாவது உணவா எடுக்கலான்னு சொல்லி நலன் தன்னோட அணிந்திருந்த ஒற்றையாடைய அதை பிடிக்கிறதுக்காக எடுக்கிறாரு. அந்த துணியையும் அந்த பறவைகள் பறிச்சுக்கிட்டு போயிடுது. இப்படி ஆடை முதற்கொண்டு இழந்து நலன் படாத துயரம் பட்டுட்டு இருக்காரு. அதற்கப்புறம் தமையேந்தியோட பாதி ஆடைய கிழிச்சு தானும் அவளும் ஒரே ஆடைய கிழித்து அணியிற சூழ்நிலைக்கும் அவங்க வாழ்க்கை நடக்குது. அந்த சந்தர்ப்பத்துல நலன் மகாராஜா யோசிக்கிறாரு, தன் கூட இருந்தா தமையேந்தியும் நிறைய துன்பப்படணும். அதனால அவள தன் தந்தை நாடான விதர்ப்ப தேசத்துக்கு போகுமாறு சொல்றாரு. ஆனா தமையேந்தி, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்கள விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடவே பயணிச்சுட்டு இருக்கா. அப்படி அவங்களோட பசியாலையும் உடல் களைப்பாலையும் ஒரு மரத்துக்கு கீழே தன்னையும் மறந்து இளைப்பாறுறாங்க. அப்ப தூங்கிடுறாங்க 2 பேருமே. ஏன்னா அசதி, ஒரு 3 நாள் சாப்பிடாத மயக்கம், ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு